शिव 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 வைகாசி மாசம் 1ஆம் தேதி எங்க வருவார்? சூரியன் ரிஷபத்துக்கு வருவார். ரிஷபத்துக்கு வந்துட்டாரா? செக் பண்ணி பாத்தீங்களா? வந்துட்டாரா? இப்ப ரிஷப ராசியில வைகாசி மாசம் உதயமாறு. இப்ப சூரியன் வந்து ரிஷபத்துல இருக்கிறார். இப்போ நம்ம வந்து போன மீட்டிங்ல என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா அந்த கல்யாண விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். அதை கண்டினியூட்டா ஒரு சில சம்பவங்களை சொல்லிக்கலாம், ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து ரிஷபத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப என்னது 6, 8, 10 யாருக்குற லக்கண சிம்ம லக்கணம் வந்துருச்சா? லக்கண சிம்ம லக்கணம் பரவாயில்ல, 10 நிமிஷம் ஒண்ணு பண்ண. அதாவது இப்போ லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம் ரன்னிங் ஓடிட்டு. ஓகே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா தம்பி சொல்லி இருக்கிறாரு, நம்ம வைகாசி மாசம் குரோதி வருஷம் வைகாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்காரு. வளர்முறை சப்தமி தேதி வந்துச்சு, காலை நேரத்தில் சப்தமி தேதி வந்துச்சு. இன்றைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம், கடகராசி. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமா இருக்கு உங்களுக்கு. கடகம் வந்துச்சா? 6, 8, 10 இன்னும் ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல, சிம்ம லக்னம் போகும். அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடப்பு வந்து பூச நட்சத்திரம், கடகராசி. வைகாசி மாசம் 1ஆம் தேதி ரிஷபத்துல சூரியன், சூரியன் சனி, சந்திரன் சனி, சந்திரன் ராகு, இந்த மாதிரி வருது உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ பூச நட்சத்திரம் கடகராசியில இருக்கக்கூடிய சந்திரன் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் கொடுப்பார்? கடக லக்னம் அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு நமக்கு வன வாழ்க்கை எப்படி அமையும்? இப்ப லேட்டஸ்டா ஒரு செய்தி சொன்னார் சக்தி குரு நமக்கு. சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது எப்படி, என்னென்ன பரிகாரம் பண்ணுங்கிற சமாச்சாரத்தை அவர்கிட்ட யாராவது சொல்லி இருக்கிறாங்க. அது கொஞ்சம் விரிவா சொல்லிவார், அது கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு மட்டும் மீதி நான் வச்சுக்கேன். இப்ப ஜாதக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த திருமண விஷயத்தை பேசும்போது நம்ம கொஞ்சம் அன்னைக்கு வந்து ஷார்ட்டா பேசணும், அதே போதுமானதா. இன்னும் கொஞ்சம் சில அதனுடைய கண்டினியூஷனா அவங்க பார்த்து மாட்டீங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த பெரும்பாலான திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, ஜாதகம் கண்ணாசன் என்ன சொல்றாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா? சரி, கணவன் கொடுத்த வரம் எல்லாம் மனைவி அமைவது சரிப்படும். இப்ப இந்த ஜாதக அமைப்புல பொறுத்த வரைக்கும் இப்ப லக்னம் மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம். இது என்னது? மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். 7ஆம் வீடு அப்படின்னாவே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அது வந்து திருமண பாவம் சொல்லலாம், மனைவின்னு சொல்லலாம், இன்னொன்னு சேர்த்துக்கிட்டான் பொது ஜனம்னு சொல்லிட்டான், எதிரின்னு சொல்லிடுது. புரியுதா உங்களுக்கு? 7ஆம் வீடுங்கிறது எதிரியுடைய வீடா இருக்கு, எதிர் வீடு எதிருடைய வீடா இருக்கு அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பாக்குறோம், ஜாதக கட்ட ரீதியா பாக்குறோம், தோஷங்கள் பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். இப்ப இவ்வளவு தூரம் நாம பார்த்து கல்யாணம் முடிச்சு கூட மன வாழ்க்கை ஜென்ரலாவே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சியாவே இருக்கு. இதுல வந்து லேட்டஸ்டா கண்டுபிடிச்சவங்க இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த தேதியில வைங்க, இந்த திதியில வைங்க, இந்த பஞ்சாங்கத்தை சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் சரியா இல்ல, இதுல வைங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஜாதகம் என்ன ஆகுறது, பொருத்தம் என்ன ஆகுறது, தோஷங்கள் என்ன ஆகுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க குறிச்சு கொடுக்குற ஒரு நல்ல தேதியில கல்யாணம் பண்றதுனாலவே அந்த மன வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சதும் கிடையாது. ஜாதகத்தை எடுத்து பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஒரு மேஷத்துக்கு 7ஆம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலா, இது செவ்வாய் சுக்கரன், ஓகே. ரிஷபத்துக்கு 7ஆம் பாவம் விருச்சகம், சுக்கரன் செவ்வாய், ஓகே. இந்த 4 பேர் தான் சார் பெஸ்ட். மீதில கணக்கு எடுத்து பாருங்க, இங்க வாங்க மிதுனத்துக்கு வாங்க. மிதுன ராசிக்கு 7ஆம் பாவம் என்ன? தனுசு ராசி. அங்க யாரு? குரு. இங்க யாரு? புதன். குரு புதன் வகையா. சரி, கடகராசி எடுத்துக்க. கடகராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு யாரு? சனி, மகரம். அப்போ என்ன? சந்திரனுக்கு சனி பகையா. சரி, சிம்மத்துக்கு எடுத்துக்க சூரியன், சூரியனுக்கு கும்பம், சூரியன் சனி பகையா. சரி, கன்னிக்கு போயிருங்க, கன்னிக்கு புதன், அங்க குரு, சரியா போச்சு. சரி, மறுபடியும் தனுசுக்கு வாங்க, தனுசுக்கு குரு, அப்ப மகரத்துக்கு சந்திரன், கும்பத்துக்கு சூரியன், அப்ப மீனத்துக்கு குரு. இப்ப மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம் இந்த 4 ராசியை தவிர மீதி 8 ராசியும் பகை ராசியா இருக்குது. எப்படி கல்யாணம் பண்ணாலும் அந்த கருத்து வேறுபாடு உண்டு. அடிப்படையாக சொல்லி
அண்ணன் இருக்கிற அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அவங்க அம்மா அக்கா இருக்கிறாங்க, மற்ற பெரியவங்களா இருக்கிறாங்க. இவங்க காலத்து கல்யாணம் பண்ணும்போது பார்த்து மாட்டீங்கன்னாக்கா அந்த மனைவி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆம்பளைங்க கணவன் வீட்டு தலைவர் சொன்னதை கேட்டாங்க, இவங்க ஐயா சொன்னதை கேட்டாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அன்னைக்கு அடுப்பூரும் பெண்களா இருந்தாங்க. அதனால அவங்க என்ன கேட்டீங்கன்னா அதை மேக்சிமம் அனுசரிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு வருமானம் உள்ள பெண்ணா இருக்கிறாங்க, ஏத்து பேசக்கூடிய பெண்ணா இருக்கிறாங்க, நீ பாதி நான் பாதிக்கிறாங்க, இதுல செலவு. அப்படிங்கும்போது கூட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த மன வேற்றுமை, கருத்து வேறுபாடு, காற்றாவரிசி வந்து இயற்கையில இருந்து போகும். இதுக்கு மேல நீங்க திதி ராசி நட்சத்திரம் போக்குவரத்துலாம் பார்த்து நல்ல திதி முகூர்த்த நாள் பார்த்து அந்த தாலி கட்டுற நேரம் புஷ்பகரம் எல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சு என்ன பண்றோம்? அப்ப என்ன அர்த்தம், இந்த மனவாழ்க்கை என்பது அடிப்படையே கொடுக்கப்பட்ட விஷயம். 4 ராசிகளை தவிர மீது 8 ராசிகளுக்கு மனவாழ்க்கை என்பது ஏதோ ஒருத்தர பாதிச்சுதான் இருக்கும். நீங்க அனுசரிச்சு போறதுதான் இந்த ஜாதகம். அந்த ராசி ராசி அதிபதி ஓரளவு அவங்களுக்குள்ள உறவா நட்பா நம்ம பகை இல்லாம கொஞ்சம் ஓரளவு நடக்கிற தசாபுத்தி, அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி, இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சுன்னா போதும். ஒரு உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகிறா, அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி ஒரே மாசத்துல கணவன் மொழி சண்டை கடிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், சண்டையில வருது 2 மாசம் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் சண்டை கடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய நோக்கம் என்ன, அந்த கன்சீவ் ஆகிருக்கிறானே அந்த குழந்தை அவன் சூரியசில பிறக்க போறான். என்னது சூரிய, அப்ப கிருத்திகை உத்திராடம் வழியே கிடையாது. சூரியசில குழந்தை பிறந்தால் அது மூத்த குழந்தை பிறந்தால் அது தகப்பனாருக்கு ஆகாது, தாயார் தகப்பனார் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்ப அந்த கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா அந்த ஜாதத்தை வாங்கி நீங்க பார்க்க கூடாது, அங்கேயே முடிவு எடுத்துக்கணும். முடிஞ்சு போச்சு, இந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடிய குழந்தை சூரிய மகாதசையில பிறக்க போகுது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தும். ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து மாசமா இருக்கிறான், அதாவது அப்பனை பெத்த அப்பா பாட்டேன் கீழே விழுவுறாரு, உடம்பு செல்லாம் போகுது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த குழந்தை எந்த திசையில பிறக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம், ராகுசில பிறக்கும். ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி 3வது மாசத்துலயே வருவாங்க, பாட்டை கீழே விழுத்தாருங்க, என்னன்னு தெரியல, நல்லதா இருந்தாருங்க, பழக்கமா 60 வருஷமா இதுல தாங்க போறாரு வராரு, திடீர்னு அவரே சரிக்கு விட்டு கீழே விட்டாருங்க அப்படின்னா நீங்க அசியூம் பண்ணிக்கணும் பிறக்கக்கூடிய குழந்தை சுவாதி, சதயம், திருவாதிரை இதுல பிறக்க போகுது. அப்போ 7 சனி உள்ள ஒரு மணமகனுக்கு 7 சனி ஒரு பெண்ணை கட்டி வச்சோம்னா பிறக்கிற குழந்தை 7 சனியில தான் பிறக்கும் மேக்சிமம் 90%. நான் சொல்றது பிறக்கும் போது 7 சனி வட்டா பரவாயில்லங்கிறேன். பிறந்த குழந்தை அவன் 2 வயசு குழந்தையா இருக்கும்போது 7 வந்தா பரவாயில்ல, அவன் +2 படிக்கும் போது வந்துச்சுன்னா கஷ்டங்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லி சேர்த்துவீங்க, பரவாயில்ல தப்பு கிடையாது, குழந்தை பிறந்தவனு 7ல வந்துச்சு, வாங்க அப்பா அம்மா இருக்கிறீங்க, அவங்கள அந்த குழந்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது, சோ அதனால நீங்க காப்பாத்திடுவீங்க, பெருசா ஒண்ணு பாதிக்காது சொல்லலாம். தப்பு இருக்குது, நாம அட்வைஸ் பண்றோம், அவன் கவுன்சிலர் அவ்வளவுதான். கூட பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன ஆகுது, ஜாதக ரீதியாவே நீங்க அந்த விஷயத்த அசியூம் பண்றீங்க, கண்டுபிடிக்கிறீங்க, டயக்னைஸ் பண்றீங்க, இதுதான் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க தான் லெபார்டரி சாங், ஜோதிடத்தில் லெபார்டரி. விதிகள் 1000 படிக்கலாம் சார், நடைமுறையை தெரிஞ்சுக்க, விதிகள் புத்தகத்தில் இருக்கிற மாதிரியெல்லாம் நடக்காது. சரி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரக்கு இந்த பாட்டன் உடம்பு செல்லாம் போறாரு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராகுசில குழந்தை பிறக்க போகணும். இப்ப என்ன, இப்ப அந்த ஜாதக ரீதியாவே நம்ம அந்த எப்பவுமே அந்த கருத்து வேறுபாடோ பாட்டம் கேட்ட கேள்வி ஜாதகம் வரும், அது வந்த உடனே நம்ம என்ன பண்ணா கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்னாக்கா அது சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, நாம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். பேர் சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும், ஜாகிரதையா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்றதை அவங்க நம்புறாங்க, 100% ஏத்துக்கிறாங்க, வழி நடத்திட்டு போறாங்க, அது மாதிரிதான். அப்ப என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 4 கட்டங்க ராசி கட்டங்களை தவிர இதெல்லாம் பகையா இருக்கிற காரணத்தினால எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலையும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கும், ஒருத்தர் நம்பிக்கை இழப்பு ஏற்படும். அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபயர் ஆக வரும். அப்ப தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபயர் ஆயிட்டாருன்னா குடும்பம் குழப்பமாகி போயிடும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்ப ஜாதகத்துல துலா லக்னமா இருக்கிறாரு, அவர் லக்னத்துல சுத்தம் வச்சிருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே சுக்கிரன் வலுவா உள்ள ஜாதகத்துக்கு அந்த குரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கிற ஜாதகம் சரி.
சுக்கிரன் வலுவா இருக்கிற ஜாதகம், சுக்கிரன் உச்சமா இருந்தா குரு கொஞ்சம் பவர் குறைஞ்சிருந்தா பரவாயில்ல. அதான் இவர் விஜய் அடிக்கடி சொல்றாரு, ஜீவன் ஜீவி ஜீவன் ஜீவி. அதே மாதிரி ஒரு ஜாதத்துல குரு உச்சமா அல்ல குரு வலுவா ஒரு கேந்திர திரிகோணத்துல இருந்தான்னு கேட்டீங்கன்னாக்கா அங்க சுக்கிரன் கொஞ்சம் பவர் குறைஞ்சிருந்தா பரவாயில்ல, நாம சேர்த்திக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாதக கட்ட ரீதியை எப்படி பொருத்தம் பாக்குறதுங்கிறதுக்காக. அப்புறம் செவ்வாய் தோஷத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. செவ்வாய் தோஷம்னா என்னன்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானும் நிறைய புத்தகங்கள் பாக்குறேன், பிடிக்கிறேன், செய்யறேன், நிறைய பேர் பேசுறீங்க. செவ்வாய் தோஷம் என்ன பண்ணுன்னு யாராவது சொன்னீங்களா? செவ்வாய் தோஷம் ரைட்டு என்ன பண்ணும்? செவ்வாய் தோஷனால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்களா? செவ்வாய் தோஷமே கிடையாது. 12ல செவ்வாய் இருக்கு ஒரு ஜாதகத்துல, 12ல செவ்வாய் வந்து அது குரு பார்வை வந்து என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க அவரு? இடமா வாங்கி போட்டு இருப்பாரு சார். அந்த செவ்வாய் அவருக்கு யோகம் ஆயிப்போச்சு. எப்படி? ஒரு மங்கள யோகம் ஆயிப்போச்சு. ஒரு மங்களமாய போய் அவர் பிளாட் இடம் மனை போக்குவரத்து வாங்கி போட்டுட்டு இருக்காரு, அப்படி தோஷமா. அப்ப சிம்மத்துல அவருக்கு செவ்வாய் இருக்காரு அல்லது சூரியன் இருக்காரு. அப்ப அந்த செவ்வாய் தோஷம் தான் அவரை மருத்துவம் படிக்க வைக்கிறது. அதுல செவ்வாய் இருந்தால் அது உயர்கல்வி, 9ல செவ்வாய் இருந்தால் உயர்கல்வி. எந்த ஒரு ஆண் ஜாதகம் இருந்தாலும் பெண் ஜாதகம் இருந்தாலும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு சகல சௌபாக்கியம் உண்டு, சகல ஐஸ்வர்யம் உண்டு. அப்போ ஒரு மனமகன் இருக்கிறாரு, நடப்பு விஷயம் சரியா இல்ல, அடுத்த 16 வருஷத்துக்கு துலா லக்னத்துக்கு குரு திசையா இருக்குது, மிதுன ராசி குரு திசை இருக்குது, அவரால் ஜெயிக்க முடியாம இருக்கிறாரு. கல்யாண வயசு வந்து 28, இதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அவர் குரு திசை இருக்குது அப்படின்னா அவருக்கு 9ஆம் பாவத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணா கட்டி வச்சீங்கன்னாக்கா இந்த குரு திசையானது ஒரு நன்மை செய்ய ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? சொல்ல கேட்டது. ஜாதக ரீதியாக துலா லக்னம் அல்லது மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த கேந்திராதித்ய தோஷம் கொண்டு குரு கொஞ்சம் ஆகாதவராக இருப்பார். குரு திசை வந்துச்சுன்னா அந்த பீரியட்ல என்னெல்லாம் செய்யணுமோ அவரால் செய்யவே முடியாது. கல்வி, கேள்வி, ஞானம், வேலை வாய்ப்பு, போக்குவரத்து எல்லாமே அவருக்கு ஃபெயிலியராக இருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யறது, ஒரே வேலை 2 செய்யறது சோம்பல். அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நீங்க பாக்கணும், அந்த மாதிரி ஒரு பையனுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது உங்களுக்கு தெரியுது. அப்ப மனநீதிக்கு வருது, அவனுக்கு வேலையில் இருக்கிறான், வேலையில் இருந்தாலும் 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லாம இருப்பான். அந்த வேலையில் இருக்கிற மனவோனுக்கு எந்த ஒரு பெண்ணுக்கு 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரோ அப்ப பார்த்த அந்த பொண்ணை கட்டி வச்சுட்டு கேட்டீங்கன்னா அந்த பெண் மூலியமாக இந்த மணமகனுக்கு சகல ஐஸ்வர்யம் கெட்டும், சகல சௌபாக்கியம் சொல்ல முடியா? கண்டிப்பா சகல சௌபாக்கியம் இருந்தா அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கிறான், வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டே இருக்கிறான், ஜம்முன்னு உட்காந்துதான் இருக்கிறான். அதே மிதுன லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், அவருக்கு ஒரு லக்னத்திலே இருக்கான்னு வச்சுக்க, இதுக்கு பேர் தான் கேந்திராதி தோஷம். யாரோ பேசுறாங்க இல்லையா? அப்ப மிதுன லக்னக்காரர்களுக்கு அந்த புதன் திசையை புதன் புத்தியை நடந்து கேட்டீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஜாதத்துல 4ஆம் பாவம், 4ஆம் பாவாதிபதி, 4ஆம் பாவதி நட்சத்திராதிபதி உங்களுக்கு திசை நடத்துச்சுன்னா அது வீடு கட்டலாமல் கேட்க வராங்க, நிலம் வாங்கலாமல் கேட்க வராங்க. இப்ப 4ஆம் பாவாதிபதி மிதுன லக்னத்துக்கு லக்னத்திலே இருந்தா அவரு வீடு கட்ட முடியாது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்கன்னா இது 7, 8 சுத்த ஜாதகம், இது 7ஆம் பாவம் தோஷ ஜாதகம், இது 5ஆம் பாவம் தோஷ ஜாதகம். 7, 8ஆம் பாவத்துல கிரகம் இல்லாம இருந்தாலே அது சுத்த ஜாதகமா? என்ன சார் புதுசா பேசு? அது சுத்த ஜாதகமா? என்ன திசை நடக்குது? பாதக திசை நடக்குதா, கஷ்ட திசை நடக்குதா? எழுதி விடுறான், எழுதி விடுறான். அப்ப கூட பொறுத்த வரைக்கும் அதாவது ஜீவா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்றதுலயே வேலை எழுதி வச்சிருக்காங்க, இது சுத்த ஜாதகம். அவருக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கு, அதனால சுத்த ஜாதகம். நீங்க வேற பக்கம் போக முடியாது சார். அப்ப அந்த திருமண தடைங்கிறது இப்படி வருது. சரி, அப்புறம் தோஷத்துல செவ்வாய் பேசுறோம். அது மாதிரி ராகு 7ஆம் பாவாதிபதி எங்க இருக்கிறாரு? ஆட்சி உச்சமா இருக்காரா? 7ஆம் பாவத்துல 7ஆம் பாவாதிபதி பாபகிரக நட்சத்திர சாரங்கள் இருக்கிறாரா? அப்ப 7ஆம் சுத்தமா தான் இருக்கும். அது 7ஆம் பாவாதிபதி ராகுனுடைய சாரத்துல ஏறி இருந்தாரு வச்சுக்க, அந்த திருவாதிரையா இருக்காரு வச்சுக்க, அவர் எப்படி அது சுத்த ஜாதகமாகும்? நீங்க தொழிலிட்டே இருப்பீங்க. அவர் ஜாதகம் என்ன சொல்றது? 7ஆம் பாவத்துல சந்திரன் ராகுனுடைய சாரத்தில் இருந்தாலும், அல்லது 7ஆம் பாவத்துல ராகு இருந்து ராகுனுடைய சாரத்துல சந்திரன் இருந்தாலும், அல்லது ராகு நட்சத்திரம் குரு சுக்கரனா இருந்தாலும் அவர் தன் இனத்தை சேராத வேறொரு இடத்தை சேர்ந்த மனவனை தான் கல்யாணம் பண்ணுவாரு, வேறவே கிடையாது. இப்ப அத அவரா பண்ணிக்கு வரா, நீங்க பண்ணி வைக்கிறோம், அதான் நீங்க சொல்லணும். அவரா பண்ணிக்கு வரா, நீங்க பண்ணி வைக்கலாம்.
அவளை பிடிக்குவாரு அப்படிங்கிற சமாச்சாரத்தை சில நேரங்கள் திருமண தடை இதனால கூட வரும். ஏன்னா அவன் ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்குது. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, பொண்ணு உங்களை தொலைவிட்டு இருப்பீங்க, கல்யாணம் செட் ஆகாது. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு ஒண்ணுமா இப்படிதாங்க ஆகணும், அதனாலதான் டிலே ஆகுது. இப்ப 7ஆம் பாவத்துக்காக சில நேரங்களில் பரிகாரங்கள் பண்றோம். சில பரிகாரங்களும் ஓகே ஆகுது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பரிகாரம் கெட்ட பரிகாரம் சொல்ல முடியாது உங்களுக்கு. அதாவது அனாவசியமா சொல்லாம அந்த பரிகாரத்து மூலியமாக ஒரு குருபலனை வேகப்படுத்தி அந்த பரிகாரம் செஞ்சா அது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மனசுல தெரிஞ்சா பரிகாரம் தப்பு. இப்போ 18 வயசுல ஒரு பூச நட்சத்திரம் கடகராசியில ஒரு பொண்ணுக்கு வந்திருக்குது. பிறக்கும் போதே சனி 18 வருஷம் இருக்குது. அந்த சனி அந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துக்கு இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு 18 வயசுல கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகல அப்படின்னு நீங்க சொல்லலாம். கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணங்கிறது இதுல மாத்திரம் இல்ல. இப்ப என்ன அர்த்தம், லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல அந்த சனி இருந்து அல்லது 9ஆம் பாவத்துல சந்திரன் இருந்து அவருக்கு வந்து சனி திசையில அந்த குழந்தை பிறச்சுன்னா பூச நட்சத்திரம் கடகராசிங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த பொண்ணுக்கு 18 வயசுல கல்யாணம் ஆயிரும். சனி திசை முடியும் கல்யாணம் பண்ணிடுவேன். இப்பெல்லாம் பண்ண மாட்டோம் சார், படிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு லவ் பட்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் வரைக்கும் போகலாம், கல்யாணம் போகலாம், கல்யாணம் முறிவு ஏற்படலாம். அந்த சனியோட நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இல்லையா. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்காரு. மீனராசி குரு இப்ப இது வரைக்கும் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போயிட்டாரு. அப்ப அது போய் குருபலன் இருக்குதா இல்லையா, தோஷம் பாக்குறோம். தோஷத்தை பாக்குறோம். தோஷங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாதோஷத்தை பாக்குறீங்க, அந்த கலத்திர தோஷத்தை பாக்குறீங்க, மாங்கல்ய தோஷத்தை பாக்குறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவிய தோஷம் பாக்குறீங்க, சர்ப்பதோஷம் பாக்குறீங்க, ஆசர்ப்ப தோஷம் பாக்குறீங்க. அப்புறம் அந்த சுக்கரன் ஜீவி நிச்சயமா இருக்காரா நல்லா இருக்காருன்னு பாக்குறீங்க. இவ்வளவும் பாக்குறீங்க, கட்டத்தை பாக்குறீங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல கலத்திர தோஷம்னா என்ன, மாங்கல்ய தோஷம்னா தெரிஞ்சுக்க. அப்போ கலத்திர தோஷம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல 6, 8, 12 மறைச்சிட்டாலோ, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ, அல்லது 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நட்சத்திராதிபதி உங்களுக்கு மொத்தம் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அதுக்கு பேர் கலத்திர தோஷம். கல்யாணம் ஆகும், கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஒரே பெட்ல படுத்திருக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, ஆனா ஒரே வீட்டுல இருப்பாங்க, சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போவாரு, இவர் பாட்டுக்கு அவர் போவாரு, தேர்ட் பார்ட்டி மாதிரி வருமாறு மாதிரி வருவாரு, சாப்பிடுவாரு, சமைப்பாரு, தூங்குவாரு, போயிடும். இதுக்கு பேரு கலத்திர தோஷம். ஒரே வீட்டுல கணவன் இருப்பாங்க, ஒரே வீட்டுல இருப்பாங்க. மாங்கல்ய தோஷம்னா என்ன இப்ப சொன்னார் இல்லையா, ஒரு ஜாதகத்துல சூரிய செவ்வாய் சேர்ந்திருக்குது. அது சூரிய செவ்வாய் எங்க சேர்ந்திருந்தாலும் அவங்களே ஆவால் சொல்லிட்டு நமக்கு புலிப்பாணி சொல்றாரு. அப்படி கிடையாது, நடைமுறைக்கு அது ஒத்துவார். ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இப்ப கும்பலகணம். அப்போ கும்பலகணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 12ல மறைச்சுட்டா என்ன ஆகும்? அப்ப கும்பலகணக்காரனுக்கு 7ல சூரியன் தான் என்ன ஆகும்? அந்த கும்பலகணக்காரத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு சூரியன் லக்னத்துல தான் என்ன ஆகும்? அப்ப அந்த கும்பலகணத்துக்கு செவ்வாய் யாரு ஜாதகத்துல, அவருக்கு தொழில் ஜீவன அதிபதியா வராரு, அங்க 4ஆம் வீட்டுக்கு அதிபதியா வராரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப 1, 2, 3 ஜாதகத்தை 3ஆம் பாவாதிபதியா வராரு. அப்ப அந்த சூரிய செவ்வாய் இந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல அப்போ கும்பலகணமா இருக்குது, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ல இருக்கிறாரு, அவருக்கு இப்ப சூரிய நடக்குது, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த கல்யாணம் என்ன ஆகும்? கல்யாணம் நடக்குமா? ஏன் நடக்காது? ஜீவா ஒரு கருத்து சொன்னார். ஒரு ஜாதகத்துல கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு சூரியன் லக்னத்துக்கு 12ல மகரத்துல இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சூரிய நடக்கிறது, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அந்த முகூர்த்தம் நடக்கிற அன்னைக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா அந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது, திருமணம் தடையும். அதனால திருமணம் தடையுது. கும்பலக்கணத்துக்கு இப்போ ஒரு ஜாதகத்துக்கு கும்பலக்கணத்துக்கு 12ல சூரியன், சூரியனை பத்தி பேச 7ஆம் வீட்டுக்கு சூரியனா இருக்க பட்சத்துல அது வச்சுக்க. அப்ப என்ன ஆகுது உங்களை பொறுத்த வரைக்கும், அந்த திருமணம் என்பது தடை வரும். திருமணம் எதனால தடை வரும்னா தகப்பனார் விபத்தால் பாதிக்கப்படுறதுக்கோ, தகப்பனார் இழப்பு ஏற்படுறதுக்கோ, தகப்பனார் திருமணத்துல இருக்க முடியாத சூழல் ஏற்படுறதுக்கோ உருவாங்க. ஆமா கரெக்ட். இப்ப இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த 7ஆம் வீட்டுக்கு சூரியன் சந்திரனுடைய சாரத்தை தான் வச்சுக்க, அவங்க அப்பா வந்து அவங்க பாட்டனுக்கு 26 வருஷமா இருக்கலாம், அது ஒண்ணு பண்ணார். உங்களுக்கு மகரத்திலேயே திருவோண நட்சத்திரம் இருந்தாலும் அது பாதிக்காது. யாருக்கு
சரி, லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு லக்னத்துல இருக்கிறார், மாசி மாசம் பார்த்துருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் கல்யாணம் ஆகும். ஆனா எப்படி இருக்கும், அந்த செவ்வாயுடைய தாக்கம், செவ்வாயுடைய பார்வை இல்லாம இருந்தா அது திருமணத்துக்கு எந்த பிரச்சனை கிடையாது. செவ்வாயுடைய பார்வை இருந்தால் அந்த மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்படும். ஏழாம் வீட்டுக்கு ஏழுல இருக்கிறார் சூரியன். சூரியன் செவ்வாய் பத்தி தான் பேசுறோம். அப்ப ஒருவேளை அங்க யாருக்கா சிம்மத்துல உங்களுக்கு உத்தரமா இவர் சூரியன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது மக மக நட்சத்திரம் சிம்மராசில மகன் இருக்கிறார், அங்க கேதுவுடைய ராசி இருக்கிறார். அப்ப 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் மக நட்சத்திரத்துல இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு திருமண தடை ஏற்படும். பாருங்க, அந்த சூரியன் அந்த கும்ப லக்னத்துக்கு 3 விதமான வேலையை பண்றாரு. இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் வீட்டுக்கு சூரியன் லக்னத்துல இருந்தா சுத்தமா தான் இருக்கான், வேற வந்து கிரகம் இருக்காது, அது சுத்த ஜாதகம் கிடையாது அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்காக சொல்றேன். இப்ப ராகு கேது, இப்ப இந்த ராகு கேது தோஷம்ங்கிறது, ராகு கேதுங்கிறது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா ராகு கேது தோஷமாயி போச்சு. என்ன ராமசாமி சார் நான் சொல்றேன், ராமசாமி மெட்ராஸ் போன் போட்டார், நம்ம ராமசாமி மாதிரியா தான் ராகு கேது இங்கிருந்து பிடிச்சி அடிச்சிருக்காரு, சண்டைக்கு வராரு. நாமக்கல்காரங்க தான் நீங்க அடிச்சிருக்கிறீங்க, ராகு கேது இருக்கிறியா, கல்யாணத்துக்கு இல்லையா சம்பந்தம் இருக்குது அப்படி சண்டைக்கு வராரு. மெட்ராஸ் இருக்கிற ஜோசியர் பூக்கடைக்காரன் எனக்கு போன் போட்டு பின்னி இருக்கிறான் மனுஷன். ஏன் நான் சொல்லவே இல்லையா, ராகுகேது ஒண்ணும் பண்ணாத உங்களை பொறுத்தாங்க. ராகுகேது வந்து சில தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகுகேது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தனுஷ் லக்னமா இருக்கு, 7ல ராகு இருக்காரு, 7ல திருவாதிரை இருக்கிறாரு, ராகு ருசி நடக்குது, அவருக்கு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ராகுகேது ஜாதகமே போட்டு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது, அது அனுப்பிச்சு ஆகும். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ராகுவோட புதன் சேர்ந்திருக்காரு, சூரியன் பக்கத்துல எங்கேயா இருக்கிறாரு வச்சுக்க. இப்ப ராகு புதன் சேர்க்கையா இருந்தா என்ன அர்த்தம், அந்த மன வாழ்க்கை என்பது அவரை பொறுத்த வரைக்கும் 3-4 மன வாழ்க்கை உருவாகும். தன்னுடைய மணமகள் தன்னுடைய மனைவி இருக்கவே வேற இரு ராசத்துக்கு வேற இரு தாரத்துக்கு மறைமுகமாக ஒரு கான்டாக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டாயிருக்கு. இது எப்படி நீங்க ராகு ஜாதகத்துக்கு ராகு போட்டு தடுக்க முடியும்? அப்ப நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பாடு சொல்றீங்களா? நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன், என்ன கட்டி வச்சிருக்கேன், சரி பண்ணிக்கலாம், அதனால என்ன இருக்கு அப்படிங்கிறீங்களா? எல்லாம் ஒத்துக்குவீங்களா? அப்படியே ஏத்த பிரச்சனை ஒத்துக்கிறீங்க, அவர் ஒத்துக்கிறார், அவர் சரி, அவர் ஒத்துக்கிறார் சார். சோ ஆகையால உங்களை பொறுத்த வரைக்கும் தோஷங்கள் அப்படிங்கிறது 7-8 சுத்தமா இருந்தாலே சுத்த ஜாதகம் அர்த்தம் அல்ல. உங்களை பொறுத்த நடப்பு திசை ஒரு ஜாதகம், ஒரு ஜாதகத்துல திசையோ புத்தியோ 8ஆம் பாவம் திசை நடத்துறாரு, இல்லைங்கிறது 8ஆம் பாவம் 8ஆம் பாவம் திசை நடத்துச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஜோதிடருமே அது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. திருமண தடை உருவாகுங்க, அது செயற்கை தடை. 8ஆம் பாவத்து ஒரு கிரகம் திசை நடத்தினாவே ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நீங்க முடிவெடுத்துடக்கூடாது. ஒருவேளை 8ஆம் பாவத்திலிருந்து ராகு இருக்கிறார், ஜாதகத்துல ராகு திசை நடத்துறாரு, அந்த கோட்சார ராகு 8ஆம் பாவத்தை எப்ப டச் பண்றாரு பாருங்க, பக்கமா இருக்கிறாரு தூரமா இருக்கான்னு பாருங்க. அது பக்கமா இருந்தாருன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ராகு கிராஸ் ஆகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க. ராகு அதை எடுத்து அந்த சுயராகு ஜனகால ராகு கிராஸ் பண்ணதுக்கு பிற்பாடு கல்யாணம் பண்ணிருக்க. என்ன காரணம், அந்த ராகு 8ஆம் பாவத்தில் இருக்கிற ஒரு விபத்தை ஏற்படுத்தி கொடுக்கற வாய்ப்பை அதிகம் ஏற்படுத்துவாரு, அதனால வேடான். இப்போ 8ல குரு இருக்கிறாரு, குரு திசை எடுக்கிறாரு, அதுக்காக மன வாழ்க்கையை தனி போடக்கூடாது. ஏன்னா குரு வந்து 8ஆம் பாவத்தை பாக்குறாரு, நிறைய பணம் கொடுத்துட்டே இருப்பார், தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார். சோ ஆகையால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தோஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆச்சா, செக் பண்ணுங்க. அப்படி அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம், அந்த கொஞ்சம் எல்லாமே 10 நிமிஷம் பேசுங்க. இருக்கா பேசலாமா? சரி, அடுத்தபடியா நம்ம பொருத்தத்தை பார்க்கலாம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பார்த்தாச்சு, ஜாதகத்தை பாக்குறீங்க, முதல் கட்டத்தை பாக்குறீங்க, லக்னத்துக்கு 7ஆம் பாவம் எப்படி இருக்கான்னு பாக்குறீங்க, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கான்னு பாக்குறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுள் எப்படி பாக்குறீங்க, மாங்கல்ய தோஷம் கடத்த தோஷம் இருக்கான்னு பாக்குறீங்க, அதுக்கப்புறம் தான் பொருத்தம் போடுறீங்க. பொருத்தம் பாக்குறீங்க, தினம் கணம் மகேந்திரம் 10 பொருத்தம் கொடுத்துருக்காங்க. இப்ப பெரியவங்க பார்த்து பாத்தீங்கன்னா 12 போடுவாங்க, 14 போடுவாங்க, 14 10 போடுவாங்க, 15 கூட ஒருத்தர் போறாரு, 15 போட்டு 13 பொருத்தம் இருக்குதுங்க. அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நோக்கத்துல அவர் சொல்றாரு. ஆனா பொருத்தங்கிறது 10 தான், 100க்கு தான் மார்க் பண்ண முடியும். இப்ப அந்த பொருத்தம் யாருக்காக உருவாக்கப்படும்னா அந்த ஜாதகமே இல்லைங்கிறவங்களுக்கு தான் பொருத்தம். ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்கணும்,
மகேந்திர பொருத்தம் ஒரு பொருத்தம் இருக்குது. அப்பனா சந்தான விருத்தின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. மகேந்திர பொருத்தங்கிறது சந்தான விருத்தினா ஜாதத்துக்குள்ளதான் போய் பார்க்கணும். புத்திரபாக்கி கிடைக்குமா கிடைக்காதா, ஆண் வாரிசா பெண் வாரிசா, 2 பேருக்கு புத்திரபாக்கி எப்ப கிடைக்கும், அதுக்குள்ள தசாபத்தி ஒரு ஜாதகம் போய் பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் சொல்லக்கூடிய பொருத்தத்துல அந்த நம்பர் இல்லைன்னா அது இல்லைன்னு முடிவெடுத்துட கூடாது. அப்ப நீ இருக்கணும்னு போகணும். புரியுதா உங்களுக்கு? ஜாதகத்துல அங்க ஜாதகத்தை பார்த்து தான் வரீங்க, அதுல புத்திரபாக்கி இருக்குது உங்களுக்கு, மகேந்திரத்துல இல்லன்னு வருது அந்த நம்பர் உங்களுக்கு. சோ அப்படி இல்ல கிடையாது, அது மகேந்திர பொருத்தம் இருக்கு. 8ஆம் ராசி சொல்றீங்க, 8ஆம் ராசி கான்ட்ராவர்சி கொடுக்கும், கருத்து வேறுபாடு. அதான் எல்லா ராசியும் கருத்து வேறுபாடு சொல்லிட்டேன். இப்ப 8ஆம் ராசி என்ன பண்ணுது உங்களை பொறுத்த வரைக்கும்? 8ஆம் ராசி செய்யலாம். ஏன்னா 8ஆம் ராசி அதிபதி நட்பா இருந்தா அதுல தோஷம் எதுவும் கிடையாது. அது ராசி அதிபதி, அது சம்பந்தி வீட்டா இருக்கும். அப்புறம் வசியம், வசியங்கிறது ஒண்ணு கிடையாது. 10 வேணுங்கிறதுக்காக வசியத்தை சேர்த்துட்டாங்க. எந்த கணவன் மொழி வசியமா இருக்கிறாங்க? சாமிநாதன் இருந்தா தான், நாங்களாம் இருக்க வேண்டிய இவர் ஒருத்தர் தான் வசியப்படுத்த, இவருக்கு தான் கரெக்டா. என்ன செய்வான சொல்லுங்க, நமக்கு சரிப்பட்டவர். இவர் காய் வெட்டி கட்டியாரு, இவருக்கு எங்க வசியப்படுத்துவார்? அது ஆவார். சோ ஆக கூட பொறுத்த வரைக்கும் வசிய பொருத்தம் என்பது 10 பொருத்தம் வேணுங்கிறதுக்காக போட்டாங்க. அப்புறம் யோசி பொருத்தம் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப நல்லா கவனிக்கிறான். நோட்ல புக்ல அந்த பொருத்தம் பாக்குற புக்ல எல்லாம் மாத்தி மாத்தி எழுதியிருப்பாங்க, அதை பார்க்க கூடாது, ஜாதகத்தான் பார்க்கணும். அவன் என்ன சொல்றாங்க? யானைக்கு சிங்கமும் உணச்சிடும், குதிரைக்கு பசுவும் இரவையும், பசு இரவு கடா மார்னைகளுக்கு புளியும் பகை, குரங்குக்கு ஆடும், இலைக்கு பூனியும், பாம்புக்கு எலியும் பகை. இப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜாதகம் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு தான் பார்க்கணும். போத்திக்கிட்டு படுத்தாங்கன்னா படுத்துட்டு போத்திக்க கேட்கக்கூடாது. யானைக்கு சிங்கம்னா யானையும் பொண்ணா இருக்கணும், சிங்கம் பையனா இருக்கும், இதுதான் பகை. சிங்கம் பையனா இருந்து பொண்ணு யானையா இருந்தா ஓகே, ஒண்ணு பண்ணாது. நல்லா பொறுத்தது ரத்தம் போட்டீங்க பண்ணக்கூடாது. கிளீனா தெளிவா கொடுத்துக்கிறாங்க எல்லா பஞ்சாங்கத்திலையுமே. யானைக்கு சிங்கமும் மனுஷனும், குதிரைக்கு பசுவும் எருமையும், பசு எருமை கடை. பெண்ணுக்கு தானே பொருத்தம் பாக்குறீங்க, 10 எழுதிருக்காரு, நீங்க மாத்தி பாக்குறீங்க. யானைக்கு சிங்கமும் மனுஷனும், குதிரைக்கு பசுவும் எருமையும், பசு எருமை கடை மான் நைவனுக்கு புலி, குரங்குக்கு ஆடு. கரெக்டா கரெக்டா சொல்லிருக்கு. நீங்களா அனலைஸ் பண்ணிட்டு நீங்களா ஒரு கப்பா பண்ணிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து பொருத்தம் எழுதுறாரு. யோனி பொருத்தம், யோனி பொருத்தம் அவசியம் தான். இப்ப சித்திர நட்சத்திர ராட்சி ஆண் புலின்னு வரும், ஆண் சிங்கம்ல வரும். இதெல்லாம் வயதுக்கு சொன்னீங்கன்னாக்கா ஐயோ முடிஞ்சு போச்சுங்க, அது புலி சிங்கம் ஆடை கடிச்சு கூடும், வெளியே கடிச்சு கூடும். இன்னைக்கு இருந்தா என்ன எழுதுவீங்க? டால்பின் எழுதுவீங்க, டைனோசர் எழுதுவீங்க, இன்விசிபிள் புலின்னு எழுதுவீங்க. அன்னைக்கு எழுதுறவங்க அதை எழுதுறாங்க. நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கு யோனி பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அந்த யோனி பொருத்தம் எதுக்காக உருவாக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு அந்த காலத்துல பார்த்து பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டரோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ஓ கிடையாது, வீட்டுலதான் டெலிவரி பார்த்தாங்க. இந்த டெலிவரி காம்ப்ளிகேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக யோனி பொருத்தம் பார்த்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. பொண்ணு கன்சீவ் ஆன உடனே போய் ஆபரேஷன் தெரியல டேபிள் மேல ஏறி படுத்துக்கிட்டு நமக்கு எனக்கு ராஜேந்திரனுக்கு போன் போடுறாங்க, நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க சார் டெலிவரி ஆக போகுது. இப்போ யோனி பொருத்தங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த யோனி பொருத்தனால சண்டை வராது நம்மளை பொறுத்தாரு. சித்திர நட்சத்திரத்துக்கு ஆட்சி ஆண் புலின்னு சொன்னாலும் பயந்துக்கலாம். ஐயோ புலி மாதிரி இருந்த பொண்ணு இருக்குது, நல்லா போட்டு அழுத்திடும் ஆடிவாங்க. அப்படிலாம் கிடையாது, நடைமுறையில் அப்படிலாம் கிடையாது. ஜாதகத்துல பொருத்தம் பார்த்தாங்க. அப்புறம் வேதை பொருத்தம் அது கண்டிப்பா பார்க்கணும். நட்சத்திர வேதை இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த வேதை பொருத்தம் 10ஆம் பாவத்தில் இருக்குது, இதுதான் சரியா போதும். 60% தான் போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி, ராசி அதிபதி, ரச்சு கயிறு பொருத்தம். ரச்சு வசியங்கிறது ஒரே ராசியாக எனக்கு வரும். மேக்சிமம் சமசப்தமா ராசியா இருந்தா நீங்க பொருத்தம் பார்க்க கல்யாணம் பண்ணலாம். 7க்கு 7வது ராசியா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் எதிரியும் முடிவாகி போச்சு. சோ ஆயிரம் கூட பொறுத்த வரைக்கும் தசவித பொருத்தங்கள் அப்படிங்கிறது பொருத்தம் மாத்திரமே நமக்கு கல்யாணம் கிடையாது. ஜாதகம் பாக்குறீங்க, தசாபுத்தி பாக்குறீங்க, அடுத்த தசா சந்திப்பு என்ன கிடைக்கிறாக்க, அந்த ஒரு ஜாதகத்துல சனி திசை நடந்து வச்சுக்க, அந்த மாப்பிளைக்கு சனி திசை நடக்குது, 2 பேருக்கு தசா சந்திப்பு வந்துருச்சு, பண்ணக்கூடாது. எப்படிதான் இப்ப கல்யாணம் ஆகும்? தசா சந்திப்பு என்ன சொல்லியிருக்கிறது ஜாதக அலங்காரம்? ஒரு ஜாதகத்துல 3, 8, 12ஆம் பாவத்து ஒரு கிரகம் திசை நடத்துச்சுன்னா அதே 3, 8, 12 தசாபத்தி நடந்தா சேர்க்காதீங்க. ஏன்னா 3, 8, 12 திசை விபத்துத்தாரை ஏற்படுத்தி கொடுக்கும், மரணமும் மரணத்துக்கு நேரான கண்டத்தை உருவாக்கி கொடுக்கும். நம்ம பெரிசாமண்ண ஜாதகத்தை போட்டார் ஒருத்தர், ஒரே நேரத்துல 2 பேர் படுத்திருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி தன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் மரம் உடைச்சிட்டான்னு சொல்லி 2க்கும் வித்தியாசம் சொன்னாரு. அவருக்கு நேத்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அவருக்கு ஜெயில் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க, அவர் போட்ட ஜாதகம்.
சோ பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடம் ஜெயிக்கும் அந்த இடத்துல. மரணத்துக்கு இன்னைக்கு கண்டங்கள் உறுதியாக. சோ அதனால பொருத்தம் நல்லா பாருங்க, ஜாதத்தை பாருங்க, திசாபத்தியை பாருங்க, பார்த்துட்டு பொருத்தம் போடுங்க. அதுக்காக எல்லா ஜாதத்தையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ஓகே பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறது, வரவு செலவு பேசுறது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுறது, நல்லா அவங்க சௌரியம். ஏன்னா நான் சொல்றது சிறுபணத்து கேட்பாங்க, எத்தனை பவுன் போடுவாங்க கொஞ்சம் சொல்லுங்க, பொண்ணோட கொஞ்சம் வசியா இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படி வாங்க. ஓகே சக்தி, ரைட், நன்றி. மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.